நேற்று மட்டும் 500 ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்னென்ன தகவல்கள்லாம் பகிர்ந்திருக்காங்க முகிலன்? ஸ்ரீராம், தற்போது நேற்று பாகிஸ்தான் நடத்திய அந்த தீவிரவாத தாக்குதலின் முழு விவரங்கள் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. நேற்று சுமார் 8 மணி தொடங்கி இரவு 8 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை சுமார் 500 ட்ரோன்களை 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய 24 நகரங்கள் மீது பாகிஸ்தான் ஏவி இருக்கிறது. மிக முக்கியமாக நாம் நேற்று இதை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்திய பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பிஸியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுத்திருப்பதாகத்தான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பிஸியாக வைப்பது மூலம் இவர்கள் ஊடுருவல் போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்காகவே இது மாதிரியான ஒரே நேரத்தில் பல நூறு ட்ரோன்களை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்று ஓய்வு பெற்ற ராணுவ பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். மிக முக்கியமாக இந்த 500 சிறிய ரக ட்ரோன்களில் அனைத்திலுமே இதில் வெடிப்பொருட்கள் இருந்ததாக இதுவரை தெரியவில்லை. சிலதில் வெடிப்பொருட்கள் இருந்திருக்கின்றன, சிலதில் வெடிப்பொருட்கள் இல்லை. ஆனால் தற்போது வரை இவை அனைத்துமே தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாகத்தான் மத்திய பாதுகாப்பு படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் ஏற்கனவே ஏவுகணைகளை பற்றி நாம் ஏற்கனவே தகவலை பகிர்ந்திருந்தோம். சுமார் 10 ஏவுகணைகள் நேற்று இந்திய எல்லைகளை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட 10 ஏவுகணைகளை நேற்று நடுவானிலேயே தாக்கி அழித்திருக்கிறோம். பாதுகாப்பு படையினர் இந்த அனைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை நடுவானிலேயே நேற்று தாக்கி அழித்திருக்கின்றன. தற்போது அது தொடர்பான தகவல் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா முகிலன், கிட்டத்தட்ட 24 நகரங்களை குறிவச்சு இந்த தாக்குதலானது நேற்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த 24 நகரங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னென்ன, அந்த நகரங்கள் தொடர்பான விவரங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்ரீராம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய இந்த 5 மாநிலங்களுமே பாகிஸ்தானுடன் எல்லையை பகிரக்கூடிய மாநிலங்கள். மிக முக்கியமாக இந்த 5 மாநிலங்களுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாதுகாப்பு நிலைகள் இருக்கின்றன. குறிப்பாக ராணுவம் மற்றும் விமானப்படைக்கு சொந்த நிலைகள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் ஜம்மு காஷ்மீரை பற்றி பேச வேண்டும் என்றால் பத்தன்கோட் அந்த பகுதியில் தான் இருக்கிறது. ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் அங்குதான் இருக்கிறது. அதே போல பஞ்சாப் எல்லையில் பல இந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான நிலைகள் பல இருக்கின்றன. இவைகளை குறிவைக்கவே இந்த தாக்குதல் நேற்று முன்னெடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. ஸ்ரீராம், தற்போது இந்த அனைத்து ட்ரோன்களுமே நடுவானிலேயே தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி ஹை காலிபர் புல்லட், அதாவது பெரிய ரக இந்த புல்லட்டுகளை பயன்படுத்தி, துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்தி இயங்கக்கூடியவை இந்த ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ். அவற்றை பயன்படுத்தி இந்த அனைத்து ட்ரோன்களையும் நேற்று நடுவானிலேயே அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றனர். தேவா, ஸ்ரீராம், கிட்டத்தட்ட 500 ட்ரோன்கள் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. அந்த 500 ட்ரோன்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், என்னென்ன பொருட்கள் எல்லாம் அது சுமந்து வரும், அது தொடர்பான விவரங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஸ்ரீராம், இதை ஸ்வாம் நேரத்தில் ஒரே வேலையை இந்த ட்ரோன்கள் செய்யும். இந்த அனைத்து ட்ரோன்களும் ஒரே ஒரு கோடிங் அல்லது ஒரே ஒரு கமாண்டின் கீழே இயங்கும். இந்த 500 ட்ரோன்களுக்கும் வெவ்வேறு கமாண்ட் அல்லது இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரே கமாண்ட் கொடுத்ததால் இந்த 500 ட்ரோன்களும் ஒரே மாதிரி செயல்படும். இவற்றைத்தான் இந்த எல்லை பகுதிகளை நோக்கி நேற்று பாகிஸ்தான் அனுப்பியது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுபடி இந்தியன் ஏர் டிஃபென்ஸை பிஸியாக வைத்துக் கொள்ள, அதாவது வேற ஏதேனும் தாக்குதல் தொடர்பான முழுமையான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி முகிலன் விவரங்களுக்கு.